Hi friends, Assalamu alaikum. Welcome to this channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? நல்லா இருக்கீங்களா? லஞ்ச் சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு எங்க வீட்ல லஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கட்டா செஞ்சுட்டு அதுக்கு அப்புறமா சீரக சம்பா கிச்சடி சோறு தான் செஞ்சிருக்கேன். டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குங்க. செய்யறது ரொம்ப ஈஸி. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்புல குக்கர் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திருக்கேன். இது வந்து நான் காப்படி சோறு தான் இன்னைக்கு சமைச்சிருக்கேன். நீங்க நிறைய குவாண்டிட்டி செய்யும்போது மசாலாலாம் எக்ஸ்ட்ராவா நீங்க சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய், பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமாக வாசத்துக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறேன். கிச்சடி சோறு அப்படிங்கிறனால நம்ம வந்து மசாலாலாம் அதிகமாக சேர்க்க தேவையில்ல, மசாலாலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதுங்க. இப்போ வந்து நம்ம காப்படி சாப்பாடு ஆக்குறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொத்தமல்லி புதினா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி புதினா எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நம்ம பாசிப்பருப்பு கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். நான் காப்படி சாப்பாடுக்கு வந்து 50 கிராம் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். லேசாக வறுத்து விட்டால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் சேர்த்த உடனே கருகிரும், அதனால் கருக விட்டுறாமல் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம தாளித்து விட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி புதினாலாம் தாளித்து விட்டுருக்கோம்ல அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பையும் நான் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தக்காளி சேர்த்துட்டு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லேசாக வதங்கினா போதும். இந்த சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸும் இந்த ரம்ப இலையும் தான் நல்ல ருசி கொடுக்கும். அதனால் நம்ம வந்து இந்த சாப்பாட்டுக்கு வந்து ஜீரக சம்பா சேர்த்துக்கலாம், இல்லைனா வீட்டில் இருக்க அரிசியில் கூட செய்யலாம். டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். ரம்ப இலையை வந்து ஒரு இலையை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரம்ப இலை தான் இதுக்கு நல்லா வாசத்தை கொடுக்குங்க, செம்ம சூப்பராக இருக்கும். ரம்ப இலை இல்லை அப்படின்னாக்கா நம்ம பிரியாணி இலை கடையில் விற்கும்ல அது கூட சேர்த்துக்கலாம், ஆனால் இந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு வராது. இப்போ நான் வந்து அரிசியை வந்து கழுவி ஊற வச்சுருந்தேங்க. நம்ம தாளிக்கும் போதே நம்ம அரிசியை ஊற வச்சிட்டோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. ஒரு காப்படிக்கு 2 காப்படி தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்து நம்ம கொதித்ததுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க அரிசியையும் சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து ஜீரக சம்பா அரிசி தான் சேர்த்துருக்கேன். நல்லா கொதித்ததுக்கப்புறமா லெமன் வந்து ஒரு பாதி பிழிஞ்சு விட்டுக்கலாம். சூப்பரான ஜீரக சம்பா கிச்சடி சோறு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே தம்மில் விட்டுடலாம். ஒரு 2 விசில் விட்டோம்னா சூப்பராக வெந்துருங்க. இப்போ வந்து நான் கத்திரிக்காய் கட்டாவுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனு மல்லியும் 1 ஸ்பூனு வந்து கடலையும் 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து லேசாக வறுத்ததுக்கப்புறமா நம்ம 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. சின்ன வெங்காயம் வந்து இதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். பெரிய வெங்காயம் சேர்க்காம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. இப்போ 2 தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. இதை வந்து அப்படியே ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கத்திரிக்காய் கட்டா வந்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இது மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணிக்கலாம், அல்லது சின்னதாக இருந்தால் முழுசாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துடும். அடுப்பில் பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகமும் மிளகும் சேர்த்துக்கலாம். இந்த மிளகோடு சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும், அதனால் முழு மிளகு தான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயத்தை வந்து பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். இந்த கத்திரிக்காயோட சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க, அதனால் பாதி பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து இது மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து சீக்கிரம் வெந்துடும், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக வச்சுட்டோன்னா சூப்பராக வெந்துடுங்க. பெருங்காயமும் மஞ்சத்தூளும் சால்ட்டும் சேர்த்துட்டு நம்ம அப்படியே வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துக்கலாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.
சூப்பரான கத்திரிக்காய் கட்டா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து மிக்சியில் இருக்க தண்ணியை கழுவி அதையும் சேர்த்துட்டு இது நல்லா பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம புளி சேர்த்துக்கலாம். அப்போ தான் கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக வேகும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் கட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கும்போதே பாருங்கள், சும்மா தக்க தக்கன்னு அப்படியே மின்னுது. இதில் வந்து காரம் கொஞ்சம் பத்தலை, அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்கணும். இந்த ரெசிபி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து இறக்கிட்டோன்னா சூப்பரான கத்திரிக்காய் கட்டா ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா வந்திருக்கு. இதில் வந்து 3 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம சாப்பிடும் வரைக்கும் அப்படியே தம்மு விட்டுட்டோன்னா சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இன்றைக்கி லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் இது தான். கிச்சடி சோறு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கட்டா செஞ்சுட்டு சைடிஷ்க்கு வந்து வெள்ளரிக்காய் வந்து பச்சடி செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பார்க்கும்போது மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.